எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 9ஆம் தேதி வந்து ஜனநாயகன் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கணும். ஸோ அன்பார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகல. பல பேர் வந்து பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணம்ட்டு, அதாவது பிஜேபி வந்து தளபதி கிட்ட கூட்டணி வைக்கணும், அதனாலதான் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அதனால தான் ரிலீஸ் பண்ண விடல அப்படின்ட்டு பல பேர் பல விஷயமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையான ரீசன் வந்து எனக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னா, ஜனநாயகன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு படத்தோட ரீமேக், அதாவது பகத் கேசரியோட ரீமேக். ஸோ பகத் கேசரி படத்துல வந்து நடிச்ச நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலையா அவர்கள். பாலையா சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல தான் நடிச்சு அவர் வந்து நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்துல நேஷனல் அவார்டு கிடைச்சதால ஸோ இது வரைக்கும் நம்ம தளபதி அவர்கள் வந்து நேஷனல் அவார்டு வந்து வாங்கல. ஸோ வாங்காத பட்சத்தில் இது வந்து கடைசி திரைப்படம், எப்படியாவது நேஷனல் அவார்டு வாங்குவோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் வந்து அப்படி இருக்காரு. ஸோ அந்த படத்தை வந்து தமிழ்ல எடுத்திருந்தார். ஸோ தமிழ்ல எடுத்துன்னா தமிழ்ல கிடைக்க வேண்டிய நேஷனல் அவார்டு வந்து நாம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு இதுல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் நேஷனல் அவார்டு வாங்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த படத்தை வந்து சென்சார் போர்டு வந்து ரிலீஸ் பண்ண விடலை. இதுதான் மெயின் தான் வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா தளபதி மேலே அவங்களுக்கு என்னதான் வரணும்னு தெரியல. ஸோ தளபதி நினைச்சாக்க காசு கொடுத்து வாங்கிடலாம், எல்லா அவார்டும் வந்து காசு கொடுத்து வாங்கிடுவாரு. ஆனால் நேஷனல் அவார்டுன்றதுனால காசு கொடுத்து வாங்க முடியாது அவரால். ஸோ இந்த காசு கொடுத்து வாங்க முடியாது சொல்லலை, அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதனால விடுறாரு. ஸோ இந்த தளபதியை வந்து உங்களுக்கு என்னதான் அவர் மேலே உங்களுக்கு வன்மன்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் கடைசி படம் எப்படியாவது நேஷனல் அவார்டு வாங்கணும் ஒரு ஆசையில பண்ணியிருக்காப்புல. ஆனா இருந்தும் உங்களுக்கு வந்து நீங்க வந்து விடல. ஸோ இந்த ரீசனுக்காக தான் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாம இப்படி வந்து தட்டிக்கிறாங்க. ஆனா எனக்கு ஒன்று தோணுது, ஏற்கனவே பகத் கேசரி வந்து ஆல்ரெடி தமிழ்ல வந்து டப் பண்ணிட்டாங்க. ஸோ நேஷனல் அவார்டு கிடைக்க வேண்டிய நேஷனல் அவார்டும் சரி, தமிழ்ல கிடைக்க வேண்டிய நேஷனல் அவார்டும் பாலையா அவர்கள் வாங்கிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த விஷயம் வந்து தளபதி கிட்ட நான் அப்படியே சொல்லிருக்கலாம், சொல்லாம போயிட்டான். ஸோ என்ன விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சொல்லிருப்பாங்க. தகுந்த மாதிரி நம்ம அச்சீவ்மெண்ட் மேல எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அது தகுந்த மாதிரி அது சில விஷயங்கள்லாம் மாத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். மாத்தி நேஷனல் அவார்டு வந்து நம்ம தளபதிக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருப்பாருன்ட்டு எனக்கு தோணுது. ஸோ நான் வந்து வினோத் அவர்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன். ஸோ எப்படியாவது இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா சன் டிவி வந்து நம்ப முடியாது. திடீர்னு அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணி சப்போஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுனாக்கா ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அன்னைக்கே வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா பகத் கேசரி படத்தை வந்து அப்படியே வந்து போட்டுருவாங்க, சன் டிவியில் வந்து டிஆர்பிக்காக போட்டுருவாங்க. அதுவே எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா இவங்களாம் வந்து பயங்கரமான அரசியல்வாதிங்க, நீங்க என்ன பண்ணுவாங்க எது பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ தடைகளை மீறி தளபதி அவர்கள் வந்து தடையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சிஎம் ஆவார்ன்றது கண்டிப்பா சிஎம் ஆவார்ன்ட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம். வெற்றி சிகே உங்களுக்கும். இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பை.